முன்னாடி ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் இல்ல. ஏன்னா எல்லாருமே திருமணத்தை பத்தி பேசுறாங்க. ஓடி போற திருமணத்தை யாருமே என்ன பேசல. சரிதானங்கய்யா? ஏன்னா ஐயா வந்து மூர்த்தம் குறிக்கிறதுல பேசினாங்க, எப்படி திருமணம் பண்ணணுங்கிறது பேசினாங்க, நேத்திரம் ஜீவன்ல இருந்து என்னென்னலாம் அமைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 2வது திருமணம் 3வது திருமணத்தை வரைக்கும் போயிட்டாரு. சரி, எந்த டாபிக் திருமணத்தை பத்தி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஓடி போற திருமணம். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும்தான். சந்திரனோட புதன் யாருங்க? சந்திரனோட பிள்ளை தானே? சந்திரனோட பிள்ளை தானே? அப்ப ராகுங்கிறது வந்து மறைவு. சரிங்களா? ஓடி போற ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா ராகு, புதன், சந்திரன். இந்த 3 கிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க ஓடி போயிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. 100% அனுபவத்தில் கண்ட உண்மை. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அடி வாங்கி அதுக்கப்புறம் மந்த விதி அது. சொந்தக்கார பொண்ணுக்கு தேதி குறிச்சாச்சு, மாப்பிள்ளை வீடு பார்த்தாச்சு, பார்த்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, வேற ஒரு பையனோட ஓடி போச்சு. நமக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. எப்படா அந்த இது மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி சந்திர தசை ராகு புக்தி நடந்துச்சு. சந்திரன், ராகு, புதன் 3 தொடர்பு வரிசையா வேற இருக்கு. தசாபுத்தி வேற நடக்குது. அவங்க பாட்டில் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. இதுதான் ஓடி போறதுக்கு உள்ள திருமண அமைப்பு. இது நவாம்சத்துல இருந்தாலும் சரி, ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்ல இதோட நட்சத்திரத்தில் அது இருந்தாலும் சரி, அந்த 3 கிரகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு வரணும். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் எங்க சங்கத்தின் கௌரவ தலைவர்